அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரில் சமீபத்தில் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் மனசை கலங்கடித்தது. திருமணமாகி 2 மாதத்துலேயே ஒரு இளம் பெண், புது மணப்பெண் அப்படின்னே சொல்லலாம், தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போது உண்மையாலுமே அது சோகமான விஷயந்தான். ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வாகி விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பொழுது தான் நம்ம இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்ட்டு. இப்போ நாம் ஒரு தடவை பிறந்திருக்கோம், மறுபடியும் பிறப்போமா இல்லைன்னு தெரியல. அதனால் இந்த அற்புதமான இந்த வாழ்க்கை இருக்குல்லங்க, வாழ்ந்து காண்பிக்கணும் அப்படின்ட்டு. யார் நாளை பிரச்சனையோ அதுலேருந்து விலகி கொள்ளலாம், சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் நல்லா வாழ்ந்து அவங்க அடடா இப்படி நம்ம ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்ம அவங்களோட வாழ முடியாமல் போயிடுச்சுன்னு ஏக்கம் வர்ற மாதிரி பண்ணலாம் ஒன்று. இல்லையா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், விலகி நின்றுட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு பண்ணலாம். அல்லது அதுக்கு விருப்பம் இல்லை, நம்ம அந்த மாதிரியான அடுத்தவங்களை தண்டிக்கணும்னு விரும்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நல்லபடியாக வாழலாம். இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் வாழ்வதற்கான உரிமைகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் நம்ம படிக்காதவங்களே நிறைய பேர் போராடி முன்னுக்குன்ற நேரத்தில் படித்தவங்க, அதுவும் நம்ம வாழ்வதற்கான வழிமுறைகள், அதாவது வசதிகள் இருக்குது, வேறு தொழில் செஞ்சு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க, படிச்சிருந்தா அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இப்படியெல்லாம் இருக்கும்போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதனால் தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் இனி வரும் தலைமுறை இனிமேலும் இந்த சமுதாயத்தில் ஆனால் ஒன்றுங்க, கஷ்டம் இல்லாமல் யாருமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கும். எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்க முடியுமா? 100% சந்தோஷமாக இருக்காங்களான்னா கிடையாது. அதுதான் நம்ம வாழ்க்கை வாழ்வதுங்கிறது இந்த ஏற்றத்தாழ்வு மிக்கது தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரி வளர்ச்சியோடையோ சந்தோஷமாகவே இருந்துட்டு இருக்கவே முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி சலிச்சு போயிடும். அப்போ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். உடம்பு சரியில்லாமல் போகிறது, சின்ன சின்ன விஷயங்கள், அது ஒரு அடுத்தவங்களோட மனஸ்தாபம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இத்தனையும் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை பாதையை சரியாக வகுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான எண்ணம் தான் இந்த சமுதாயத்தில் வளர வேண்டுங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஆகவே எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு, உங்களுக்கான இந்த மனித வாழ்க்கை ஒரே தடவை தான், யாருக்குமே மறுபிறவி கிடையாதுங்க. அதனால் இந்த அற்புதமான வாய்ப்பை அனைவரும் முழுமையாக வாழ்ந்து, சரிங்களா, இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காண்பிக்கணும் என்கிற என் வேண்டுகோளோடு என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.